படைப்பின் மகா காவியம், தொடக்க முதல் முடிவு வரை. நமது வாழ்க்கை எங்கே தொடங்கியது? நாம் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தோம்? மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கும்? விடை தெரியாத இந்த கேள்விகளுக்கு இறைத்தூதர்கள் வழியாக நமக்கு கிடைத்த உண்மைகளைக் கொண்டு ஒரு பயணத்தை தொடங்குவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் மட்டுமே முதலில் இருந்தான். தமிழில் நாம் இறைவன் என்று போற்றும் அந்த ஏக இறைவனையே அரபு மொழியில் அல்லாஹ் என்கிறோம். அவன் ஒருவன் மட்டுமே, எவராலும் படைக்கப்படாதவன். அவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவனை நாம் இந்த உலகத்தில் நமது கண்களால் பார்க்க முடியாது. இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் இறைவனை பார்த்தீர்களா என்று கேட்டபோது, அவன் ஒளியானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று பதிலளித்தார்கள். இறைவனுக்கும் நமக்கும் இடையே பல ஆயிரம் ஒளியாலான திரைகள் உள்ளன. அவன் அந்த திரைகளுக்கு பின்னால் பேரொளியாய் வீற்றிருக்கிறான். அவன் ஒருவனே, அவனுக்கு நிகர் யாருமில்லை. இறைவன் முதலில் தனது பிரம்மாண்டமான அரியாசனத்தை படைத்தான். அது அலைகளற்ற ஒரு பெரும் நீர்ப்பரப்பின் மேல் இருந்தது. பிறகு ஒரு பேனாவை படைத்து, எழுது என்று கட்டளையிட்டான். உலகம் அழியும் வரை இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் என்னென்ன நிகழும் என்ற அத்தனை ரகசியங்களையும் அந்த பேனா ஒரு புனித ஏட்டில் எழுதி முடித்தது. உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் அந்த ஏட்டில் அப்போதே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. இறைவன் தனது தூய ஒளியிலிருந்து வானவர்களை படைத்தான். அவர்கள் எப்போதும் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அவர்களுக்கு உணவோ, உறக்கமோ, குடும்பமோ கிடையாது. அவர்களுக்கு பிரம்மாண்டமான செலவுகள் உண்டு. அதேபோல் புகையற்ற நெருப்புப் பிழம்பிலிருந்து ஜின்கள் எனும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை படைத்தான். அவர்களுக்கு மனிதர்களைப் போலவே சிந்திக்கும் மற்றும் சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் வழங்கப்பட்டது. பூமியில் எனக்காக ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று இறைவன் வானவர்களிடம் அறிவித்தான். பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரட்டப்பட்ட பல வண்ண மண்ணால் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அந்த உருவம் நீண்ட காலம் ஒரு நிழல் போல ஒளியால் சூழப்பட்டு உயிர் உதப்படும் வரை ஒரு மறைபொருளாக கிடந்தது. பிறகு இறைவன் தனது உயிரை அதில் ஊதியதும் அந்த மனிதன் உயிர் பெற்று எழுந்தார். அவருக்கு அறிவை கொடுத்தான். முதல் மனிதனுக்கு மதிப்பளிக்க இறைவன் அனைவரிடமும் கட்டளையிட்டான். வானவர்கள் அனைவரும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவன் மட்டும், நான் நெருப்பு, அவன் மண், நான் அவனுக்கு பணிய மாட்டேன் என்று ஆணவம் கொண்டான். இதனால் அவன் இறைவனின் அருளிலிருந்து விரட்டப்பட்டான். அவனே மனிதர்களை வழிதவரச் செய்யும் தீய சக்தியாக, அதாவது சைத்தானாக மாறினான். ஆதமின் துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு இருவரும் சொர்க்கத்தில் குடியேற்றப்பட்டனர். முதல் மனிதனும் அவரது துணையும் சொர்க்கத்தில் மிக உன்னதமான வாழ்வை வாழ்ந்தனர். அங்கே ஒரே ஒரு தடுக்கப்பட்ட மரத்தைத் தவிர மற்ற அனைத்தையும் அனுபவிக்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. ஆனால் அந்த தீய சக்தியாகிய சைத்தான் அவர்களை ஏமாற்றியது. இந்த மரத்தின் கனியை உண்டால் நீங்கள் அழியாத வாழ்வை பெறுவீர்கள் என்று பொய் கூறி அவர்களை சம்மதிக்க வைத்தது. அவர்கள் அந்த மரத்தின் கனியைச் சுவைத்தனர். உடனே அவர்கள் சொர்க்கத்தின் ஆடைகளை இழந்தனர். தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டனர். அந்த தவறுக்காக அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் இறைவன் அவர்களை மன்னித்து, பூமியில் நல்லவர்களாக வாழுங்கள், மீண்டும் என்னிடம் வரலாம் என்று வாக்களித்தான். இது ஒரு தண்டனையல்ல, மாறாக மனிதன் பூமியில் தனது நற்பண்புகளை நிரூபிப்பதற்கான ஒரு பரீட்சைக்களம். இவ்வாறாக பூமியில் மனித சமுதாயம் உருவாகியது. மனிதர்கள் பூமியில் வழுதவரை போகாமல் இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். இந்த நபிமார்கள் இறைவனின் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். அந்த தூதர்கள் காட்டிய வழிதான் இன்றும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த பயங்கரமான நாளில் மலைகள் பஞ்சு போல பறக்கும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், கடல் கொந்தளித்து நிலத்தை மூடும். மொத்த பிரபஞ்சமும் ஒரு நொடியில் கலைந்து போகும். இதுவே உலக முடிவு நாள். உலகம் அழிந்த பிறகு படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். ஒரு பரந்த மைதானத்தில் அனைவரும் இறைவனின் இறுதித் தீர்ப்புக்காக காத்திருப்பார்கள். அங்கே ஒரு தராசு வைக்கப்படும். ஒரு பக்கத்தில் நாம் செய்த நன்மைகளும் மறுபக்கத்தில் நாம் செய்த தீமைகளும் நிறுத்தப்படும். பிறகு
நரகத்தின் மேலே போடப்பட்டிருக்கும் கூர்மையான ஒரு ஒளிப்பாலத்தை நாம் கடக்க வேண்டும். நன்மைகள் செய்தவர்கள் மின்னல் வேகத்தில் அதைக் கடந்து செல்வார்கள். வெற்றி பெற்றவர்கள் முத்துக்களால் ஆன சொர்க்கத்தின் வாசல்கள் வழியாக உள்ளே நுழைவார்கள். அங்கே கவலைகளோ நோயோ மரணமோ இருக்காது. பாலும் தேனும் ஆறுகளாக ஓடும் அந்தத் தோட்டத்தில் அவர்கள் நித்திய சுகங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய பரிசு ஒன்று உண்டு. அதுதான் இத்தனை காலம் திரைகளுக்குப் பின்னால் இருந்து அந்த இறைவனின் பேரொளியை சொர்க்கவாசிகள் நேரடியாக தரிசிப்பது. அதுவே மனித ஆன்மாவின் இறுதி வெற்றி.